ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். மார்க்கு 8:6. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உள்ளதில் கொடுப்பது ஒன்று, உள்ளத்தையும் கொடுப்பது இன்னொன்று. இயேசு செய்த அற்புதம் என்பதை விட அவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புத பாடம் இது. 3 நாட்களாக சரியாக சாப்பிடாது இருக்கிற ஒரு பெருங்கூட்டம். அவர்களுக்காக பரிதபித்த இயேசு அவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட மனதில்லாதவராய் இருக்கிறார். இத்தனை பேருக்கும் வனாந்தரத்திலே எங்கே அப்பங்கள் கிடைக்கும் என்று சீஷர்கள் சொன்னபோது, கர்த்தர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்கிறார். அவர்கள் 7 என்கிறார்கள். அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சில மீன்களையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியானதை 7 கூட நிறைய எடுத்தார்கள். தங்களுக்கு போதுமானது சீஷர்களிடம் இருந்தது. அவர்களுக்கு கொடுக்க மனதில்லாதிருந்த போதும் இயேசு கேட்டபோது அவர்களால் கொடுக்காமல் இருக்க முடியவில்லை. ஆண்டவர் கரங்களில் கொடுக்கப்படாவிட்டால் பிற்கப்பட்டிருக்க முடியாது. பிற்கப்பட்டிராவிட்டால் அது பெருகி இருக்காது. மக்கள் திருப்தி அடைவதற்கு அப்பங்கள் பிற்கப்பட வேண்டியது இருந்தது. இது வனாந்தர உலகம். திரளான மக்கள் பலவிதமான சூழலில் அகப்பட்டு சரீர பசி மாத்திரமல்ல ஆத்மாவிலும் பசித்து இளைத்து களைத்திருக்கின்றனர். இவர்களின் சரீர பசியை போக்கும் உணவு, ஆத்ம இளைப்பை திருப்தியாக்கும் அப்பம் நம்மிடம்தான் இருக்கிறது. அது ஆண்டவர் கைகளினால் உடைக்கப்பட வேண்டும். நாம் பிற்கப்பட நம்மை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, எங்களிடம் உள்ளதும் எங்களுக்கு இருப்பதும் சொற்பமாக இருந்தாலும் அதை உமது கரங்களில் தருகிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்களின் ஆத்ம பசி தீர்க்கும்படியாக அவைகளை பெருகும்படி செய்தள்ளோம். கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் எதிர்பாராத விதத்திலும் எதிர்பாராத வடிவத்திலும் எங்களை அறியாத நபர்கள் மூலமாக எங்களுக்கு தந்து வருகிற உதவிகளுக்காகவும் ஆதரவுகளுக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தேவனே, எங்கள் குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்கள் அனைவரையும் உங்களுடைய பராமரிப்புக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வேலைகளில் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவும் உங்க வழிகாட்டுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்படவும் உங்க கிருபை தந்தரலை ஜெபிக்கிறோம். தேவனே, நாங்கள் செய்கிற வேலைகளை திறமையுடனும் விடாமுயற்சியுடனும் செய்ய உதவிட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினரையும் அவர்தம் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு வெற்றியையும் சிறந்த மதிப்பெண்களையும் தந்து ஆசீர்வதித்திடவும், குறைந்த மதிப்பெண்களும் தோல்வியையும் காணும் பிள்ளைகள் மனமடிவாகாமல் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை தந்தளவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி அவர்கள் நிந்தைகளை மாற்றிடவும் அற்புதங்களை பெற்று தேவனை மகிமைப்படுத்தவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கத்திரி வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை விலக்கி காத்தள்ள வேண்டும் எனவும் தேவையான மழையை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வான்வழி, தரைவழி, கடல் வழி பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் பயணம் செய்யவும் உங்க கிருபை தந்தள்ளுங்க. கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் தங்கள் பிள்ளைகளை உணர்ந்து மனம் திரும்பவும், கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்கள் திறக்கப்படவும், பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்போர் உங்க தழும்புகளால் குணப்படவும் தீர்க்காயுடன் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவுடன் வளரவும், கர்த்தருக்கு சாட்சி பகரவும், மூட பழக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும், ஆளுமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும் தேவரீர் கிரியை செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மிஷினரிகள் அவர்தம் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், குடும்பம் தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் தேவ மகிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருபவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.